ஹலோ மடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் ஆனது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணி இருந்திருப்பீங்க. பட் ஆனால் வந்துட்டு படமானது ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து இன்னைக்கு நேற்று ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வந்துட்டு போய்கொண்டிருந்த ஒரு பயங்கரமான டாக் என்ன அப்படின்னா, இது பகவந்த் கேசரியா இல்லையா, இது பகவந்த் கேசரி ஒரு ரீமேக்கா இல்லையா அப்படின்றது தான் வந்துட்டு பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு வந்திருந்தது. பட் ட்ரெய்லர் பார்த்தா நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டெஃபினட்டாக இது பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் பகவந்த் கேசரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு கிடையாது. ஒரு 50 or 60% வந்துட்டு பகவந்த் கேசரியோட கருவை எடுத்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இந்த ட்ரெய்லர்லேயே வந்துட்டு ஆல்ரெடி நிறையா இது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பகவந்த் கேசரியில் ஃபஸ்ட்டு பாலையாவோட என்ட்ரி வந்துட்டு ஜெயிலிருந்து ஒரு வாலியை வச்சுட்டு அந்த ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அந்த ஜெயில் ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு படத்துலையும் இந்த ஒரு ட்ரெய்லர்லேயும் வந்துட்டு விஜய் அவர்கள் ஏதோ ஜெயிலில் ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி அது கூட வந்துட்டு தளபதியோடைய இன்ட்ரோடக்ஷன் சீனாக வந்துட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணை வளர்த்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருப்பாப்புல நம்ம பாலையா. அது வந்துட்டு யார் அப்படின்னா, அந்த ஜெயிலில் ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இருக்க ஒருத்தர் ஒரு ஷூட் அவுட்டில் இறந்துருவார். அதுதான் சரத்குமார் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். அவருடைய பொண்ணை தான் எடுத்து பாலையா வந்துட்டு வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஒரு பயந்த சுவாகமாக இருக்கும். அந்த பொண்ணை எப்படியாவது ஆர்மியில் ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ பல முயற்சிகளில் வந்துட்டு பாலையா ஈடுபட்டுக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி இந்த ஒரு இதுலேயுமே வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணை எடுத்து வந்துட்டு தளபதி வளர்க்குறாரு. அந்த பொண்ணு தான் மமிதாக்கும் பயங்கரமாக ஒரு பயந்த சுவாகம் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு எப்படியாவது மமிதா வந்துட்டு ஆர்மியில் ஜாயின் பண்ணணுன்றதுக்காக இந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம். ஒரு இதில் சைன் கேட்டு தளபதி விஜய் அவர்கள் க்யூட்டாக ஒரு சில விஷயம்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பார். அதே மாதிரி இந்த ஒரு 2 படத்துக்கு மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பயத்தை போக்கணுன்றதுக்காக நிறைய ட்ரைனிங்ஸ்லாம் வந்துட்டு சொல்லி தருவார் பாலையா. அதே மாதிரி தான் வந்துட்டு தளபதி விஜய் அவர்களும் மமிதாவுக்கு 2-3 விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்துட்டு மேபி பகவந்த் கேசரி மாதிரியே வந்துட்டு இருக்கலாம். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் டோட்டலி சேஞ்ச் ஆகுதோ அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே பாலையா அவர்களோட போலீஷ் அந்த ஒரு கேரக்டர் ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு போயிடும். ஸோ அது பயங்கரமாக வந்து பண்ணியிருந்துருப்பாங்க. இதுக்கப்புறமா இந்த செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஏதோ ஓஎம்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து பண்ணுறாங்க. அதனால வந்துட்டு மமிதாக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அந்த விஷயம் தளபதி தெரிஞ்சு அப்படின்னா இந்த நாட்டவே காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மமிதா வந்துட்டு ஒரு ட்ரைபல் பீப்புள்ஸ் அந்த இதில் வந்துட்டு ஏதோ ஒரு அரசியலோ இந்த கார்ப்பரேட்டோ ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நடக்குது. அங்கே காப்பாற்றுறதுக்காகவும் தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு போகிறாரு. அந்த டைமில் மமிதா அவர்களை பார்த்து எடுத்து வளர்க்குற மாதிரியான இதுவாக இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைக்கிறேன். பூஜா ஹெக்டே ரோலும் அங்கே காஜல் பண்ண ரோலும் சேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பூஜா ஹெக்டே இதில் வந்துட்டு ஒரு ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணாக வந்துட்டு வராங்க. பட் அதில் காஜோல் வந்துட்டு வேறு ஒரு இதில் சும்மா மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இந்த ரோபோட்டிக் அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொண்டு வராங்க. பட் அதில் வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்காது. ஸோ பகவந்த் கேசரி என்ன தான் வந்துட்டு பாலையா படம் ஸோ தெலுங்கில் பயங்கரமாக தமிழில் பயங்கரமாக கலாய்க்கப்பட்டாலும் தெலுங்கில் வந்துட்டு ஒரு பயங்கரமான படம் அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஸோ அதோட ஸ்டோரி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கனால நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் வினோத் அவர்கள் நமக்கு தமிழில் ரொம்ப ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக கொடுப்பாரு அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஐ எம் கம்மிங் அப்படின்ற டைலாக்லாம் வந்துட்டு ஆல்ரெடி பாலையா அந்த ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கும். அதில் சண்டை போட்டுட்டு ஐ எம் டோன்ட் கேர் அப்படின்னுவார். அந்த டைமில் தான் வந்துட்டு இன்ட்ரோல் விடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துக்கு வந்துட்டு ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஒரு டைலாக் மேபி இன்டர்வல் சீனாக இருக்கிறது ஹைலி சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் சிமுலேட் பண்ணி பார்க்கும்போது டெஃபினட்டாக அந்த ஒரு படத்தோட கரு தான் இது. பட் ஆனால் வந்துட்டு இது தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ரைட்டிங் அதில் வினோத் ஏதாவது ஒன்று விஷயம் பண்ணியிருப்பார் அப்படின்றது இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆனால் டெஃபினட்டாக இது ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இருக்க போகுது ஃபேன்ஸுக்கு. அது மட்டும் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு படமானது அவுட் அண்ட் அவுட் தளபதிக்கு எடுத்தோம் அப்படின்னா ஒரு பயங்கர மாசான படமாக இருக்கும். ஸோ தளபதியை எப்படியெல்லாம் பார்க்கணும், எந்த மாதிரி மாஸ் சீன்ஸு பயங்கர ஃபன்னாக ரொமான்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பராக க்யூட்டாக பண்ணியிருப்பாப்புல அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதனால் ஜனநாயகன் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு பயங்கரமான படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து பார்த்துட்டீங்களா? ட்ரெய்லர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்ட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா பை பாய்.